முதலாவதாக பெருமைக்குரிய பிரியா ராம் சுரேஷ் அவர்கள் இந்த காலம் என்ற அணிக்கு பேச வரப்போறாங்க. அவங்க அதுக்காக முதல்ல பாராட்டு, ஏன்னா முதல்ல பேச வர்றதே பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எங்க பட்டிமன்றத்துல நான் 13 வருஷமா இந்த முதல்ல ஒரு ஆளை பேசணும் சார், நான் கொஞ்சம் குறிப்பு எடுக்க 5 வாய்ந்து எழுதியிருக்கேன் அப்படின்னாங்க. ஆனா முதல்ல பேச வரைக்கும் ஒரு தைரியத்தை பாராட்டணும். பிரியா ராம் சுரேஷ் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம். இந்த காலம் தாங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்க அமெரிக்கா வாழ்க்கையையும் டெஸ்லா கார்களையும் அனுபவித்துக் கொண்டே அந்த கால வாழ்க்கை தான் மனநிறைவை தந்ததுன்னு பொய் சொல்ல வந்திருக்கும் எதிரணியினரே, நன்றி மறப்பது நன்றன்று என்பதை புரிந்து கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு அனைவருக்கும் தாம் பெற்ற இன்பத்தை பத்தி கூற வந்திருக்கும் எனது அணியினரே, சூழ்நிலை கருதி இரண்டிற்கும் நடுவில் அமர்ந்து இருந்தாலும் இந்த காலத்தை மன நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, எதற்கென்றே தெரியாமல் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்களில் அப்பாவியாக குட் மார்னிங் குட் நைட் அனுப்பும் தாத்தா பாட்டிமார்களே, அட்வைஸ் என்ற பெயரில் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பும் பூமர் ஆண்டி அங்கிள்களே, மற்றும் எங்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் யூடியூப் மருத்துவர்களே, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நார்த் டெக்சாஸ் தமிழ் சங்கத்தின் சார்பில் கோவில்பட்டி பிரியதர்ஷினி ஆகிய நான் பணிவன்பத்துடன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2K கிட்ஸ் ஆகிய நாங்கெல்லாம் லைஃபை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, லைஃப்ல எங்களுக்கு கோலே இல்ல, ரீல்ஸ் போடாத நாளே இல்ல, நானெல்லாம் ஒரு ஆளே இல்ல, இன்னைக்கு இன்ஸ்டால என்ன தெரியாத ஆளே இல்ல அப்படின்னு போயிட்டு இருக்கோங்க. ஜாலியா இருங்க, கடவுளே இன்னைக்கு ரீல்ஸ்ல தாங்க வாழ்றாரு. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு அந்த காலத்துல சொன்னாங்க. சும்மாவா சொன்னாங்க? கரெக்ட் தான். நம்ம எல்லார் வீட்லயும் இன்டர்நெட்ல வைஃபைல தூண்லயும் இருக்காரு துரும்புலயும் இருக்காரு. நம்மள எந்நேரமும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு. ட்ரோன் மூலமா மேல இருந்து வீடியோ ப்ரூஃப் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட கடவுள்கிட்ட சொல்லி வைங்க. உங்க ஹஸ்பண்டோட போனுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரே அட்வர்டைஸ்மெண்டா அனுப்பிச்சிருவார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஈஸியா எல்லாமே கிடைச்சிரும். கடவுளே இப்ப டிஜிட்டல் யுகத்துக்கு வந்துட்டாரு. இன்னமும் கூட இந்த 5 பேரும் அந்த காலம் தான் பெருசுன்னு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்கங்க, அந்த பக்கமா வந்துருங்க. வரமாட்டாங்க, இவங்க கிட்ட இதான் பிரச்சனையே. எப்படி எல்லாம் அந்த காலத்துல நம்மளை ஏமாத்தி இருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துல ஒரு மூவிஸ்ல, எல்லா மூவிஸ்லயுமே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அத அந்த பொண்ணு கட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே ஒரு பாட்டு வரும், நம் தன நம் தன தம் தன நம் தன தாளம் வரும், ஒரு ராகம் வரும். எதுக்கு இதெல்லாம்? இல்ல ஏன்னு கேக்குறேன். அப்படியே காதலை வளர்த்துறது, கல்யாணத்துல கொண்டு போய் முடிச்சிடுறது. இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க. கல்யாண பொண்ணுக்கே ஒரு ஆண்மகன் தான் சாரி கட்டி விடுறாரு. அவருக்கு பேரு சாரி டிராபிஸ்ட். அந்த அளவுக்கு இப்ப சீரியஸான விஷயத்தெல்லாம் சாதாரணமா எடுத்துக்காம அவ்வளவு சீரியஸா அந்த காலத்துல காமிச்சிருக்காங்க. இப்ப அவ்வளவு கேஷுவல் ஆயிடுச்சு, நம்மள அப்படி ஏமாத்தி இருக்காங்க. கல்யாணம்னு சொல்றப்பதான் ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது, டியூட். பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பிள்ளை லவ் பண்ணிருச்சுன்னா உடனே இந்த சொசைட்டி ஆரம்பிச்சிடும், மானம் போச்சு மரியாதை போச்சு, சொல்றத கேட்கறாளா பாரு, அப்படியா இப்படியான்னு. நீ எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நாங்க சொல்ல ஒத்துக்க மாட்டோம், நாங்க எந்த பையனை சொல்றோமோ அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அப்படியா? ஒரு பொண்ணு கல்யாண மேடையில கல்யாண மாப்பிள்ளையும் அங்கதான் நின்னுட்டு இருப்பாரு, பாய் பெஸ்டியும் அங்கதான் நின்னுட்டு இருப்பாங்க. யார கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே வச்சிருப்பாங்க. ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அப்படியே இவ்வளவு த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ்ல கூட நாங்க சீரியஸாலாம் சோகமா ஃபீல் பண்ணிட்டு யார கல்யாணம் பண்ண போறோம் இப்படி ஆயிருச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். கருத்த மச்சான் கஞ்சத்தனம் அப்படின்னு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு மாறிடுச்சு இந்த காலத்துல. உடனே எதிரணியில இருக்கிறவங்க எல்லாம் டியூட் படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. அதான் பாத்தீங்களா, இதான் என்கிட்ட பிரச்சனையே. படம் வந்தா பாக்குறதே கிடையாது, நாட்டுல என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. சரி விடுங்க. உடனே தேட்டருக்கு போனாரு, காசு கேக்குறாங்க, திருப்பி வந்துட்டாரு. அப்புறம் டிக்கெட் கொடுத்தாலும் போக முடியும். இது ஒரு நகைச்சுவை. இடையில வரை சொல்றேன் பாரு, நான் தேவையில்லாம. சாரி மேடம், வாபஸ் வாங்கிக்கிறேன். எதிரணியில இருக்கிற எல்லாரும் உடனே இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் ஒரு படமா, இத பத்தி எல்லாம் பெருமையா பேச வந்துட்டாங்கன்னு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல அப்படி எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா
உங்க காலத்துல நாட்டாமையா கம்பீரமா இருந்தவர் தான் இந்த காலத்துல தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு அந்த படத்துல அழுக வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய நாட்டாமையே அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு மாறிட்டாரு. இவங்க 5 பேர் இன்னும் மாறவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இப்படிதான் படமும் பாக்ஸ் ஆபீஸ் கிட்டுங்க 100 கோடி கலெக்ஷனா. படத்தை திட்டி திட்டி இது பண்ணிட்டு 100 கோடி கலெக்ஷன் மட்டும் எப்படி வந்துச்சு? இவங்க எல்லாம் பார்க்காமலையா வந்திருக்கோம்? தாங்க இவங்க கிட்ட பிரச்சனையே. நாங்களாம் அந்த காலத்துல இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். எங்க கிராமத்தோட பெருமை என்னன்னு தெரியுமா? எங்க கிராமத்துல இருந்து முதல்ல அமெரிக்காவுக்கு வந்து சாதனை படைச்சதே நான் தான் தெரியுமான்னு தான் கிராமத்தை பத்தி பெருமையா பேசுறேன் பேர்வழின்னு தன்னை பத்தியே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் அவங்க கிராமத்தை வந்து ஃபேமஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராமத்தை ஓபன் பண்ணி அவங்க கிராமத்தை டேக் பண்ணி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா போதும், வீடியோ ஓவர் நைட்ல வைரல் ஆயிடும். அரசாங்கமே 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க கிராமத்தை புதுப்பிக்கிறதுக்கு. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கிட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்பயாவது அங்க வந்துருங்க, வர மாட்டீங்க. இதேதான் அந்த காலத்துல எல்லாம் பொதுவா லேடிஸ் இப்படி புலம்பி நம்ம பார்த்திருப்போம். காலையில இருந்து வேலை பாக்குறேன், ஓகே காலையில இருந்து வேலை பாக்குறேன், எனக்கு ஒரு கிரெடிட் இல்ல, அது இல்ல இது இல்லன்னு. இன்னைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. மை 5 AM மார்னிங் ரொட்டீன் #NRI மாம், தமிழ் மாம், இங்கிலீஷ் மாம்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டும் ஆச்சு, காசுக்கு காசும் ஆச்சு. இப்படி எல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்ல போட்டு நம்மளும் நிம்மதியா இருந்துக்கலாம், காசும் பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிடுறேங்க, டைம் இல்லாதனால. எந்த காலத்துல உங்களோட வாழ்க்கையை உங்களால வளமா வச்சுக்க முடியுமோ, எந்த காலத்துல நீங்க நினைச்சதை உங்களால சாதிக்க முடியுமோ அந்த காலம்தான் மன நிறைவான வாழ்க்கைன்னு சொல்லி அதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் அனைவருக்கும் சமமாக இந்த காலத்தில் மட்டுமே உள்ளது என்பதை சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல நேரத்துக்கு முடிச்சதற்காக பிரியா மேடம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா பட்டிமன்றத்துல நாங்க ஒரு பெல் வச்சிருப்போம், ஒரு 10 தடவை அடிப்போம், 11வது பெல்ல ஒரே அடியா தலையில அடிச்சு தூக்கி போட்டுருவோம். ஏன்னா அதுக்கு அவங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க சார் அவங்களோட ஒரு ஜோக்குன்னு மறுபடியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒவ்வொன்றும் அழுத்தமான பாயிண்ட்ஸ். அப்படி பேச சில நேரத்தை விரயம் பண்ணுவாங்க. எங்க பட்டிமன்றத்தில் நடக்கும் கரெக்டா டைட்டு. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் பேசினாரு பரமக்குள்ள, பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் தானே சொன்னார். எல்லாராலையும் சொல்ல முடியுமா? இல்ல சொல்லித்தான் பார்க்க முடியுமா? எல்லா கவிஞரும் சொல்லி பாருங்க. பாரதியார் சொன்னார். சும்மாவா சொன்னார்? அப்ப நான் சுருக்கு போட்டுக்கிட்டா சொன்னார்? சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேருக்கு சபையில சொன்னார் சார். யாரு? எட்டயபுர கவிஞர். எட்டயபுரம் எங்கே இருக்கிறது? கோயில்பட்டி அருகில். லொகேஷன் எல்லாம் போடுறாரு எல்லாருக்கும். அப்படியாப்பட்ட பாரதியார் சொன்னார். கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்னு சொல்லாங்க. சேராட்டில் ஏறி போயிட்டா பின்னாடி ஓடிட்டாங்க. என்னதான் சொன்னாரு? நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு ஓடி போயிட்டேன். அது பேச்சு கிடையாது. கடல் அளவு தண்ணி அப்படி கை கிளாஸ்ல கொண்டு வர மாதிரி அழகா சொல்லி பிரேம் பண்ணி வச்சு பெருமையா பேசுங்க அந்த காலத்துல. எதுக்கு அதுக்கு பேர் சாவ